வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி இரண்டை பத்தி பார்க்க போறோம். அது இரண்டுமே என்னன்னா, இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவோம்ல, பங்கு சந்தை என்று சொல்ற ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபார்மட் தான் ஸ்டாக் மார்க்கெட் சொல்றது. ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன இருக்குன்னா, இந்தியாவோட பிஎஸ்ஐயும் பிஎஸ்சியும் என்எஸ்சியும் இருக்கு. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி இரண்டு வகைகள் இருக்கு. இந்த இரண்டுமே எத்தனை கம்பெனிகள் உண்டுன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5100-400க்கும் மேற்பட்ட கம்பெனிகளும், என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது அந்த கம்பெனில மொத்தம் எத்தனை கம்பெனியுடைய ஷேர்ஸ் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்குன்னா 2100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அதுலயும் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இதுல இந்த கம்பெனிலாம் என்ன, யாரு இது ஆப்ரேட் பண்றாங்கன்னா, இந்தியாவுடைய ஒவ்வொரு நிறுவனத்தோட தன்னுடைய சொத்து மதிப்பு, தன்னுடைய வியாபார உத்தி, அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் எல்லாம் சேர்த்து ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்னு சொல்லி ஒவ்வொரு அந்த கம்பெனியுடைய ஒரு 1000 ஷேரா உருவாக்குவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 ஷேருக்கு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த மதிப்பு கொடுத்து அந்த மதிப்பின் அடிப்படையில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் பண்ணி அதனுடைய அன்னைக்கு ஷேர் கூடுதா குறையுதா, அவங்களுடைய மார்க்கெட் எப்படி இருக்கு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் கேபிட்டல் சொல்லி 100 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, 1 லட்சம் கோடின்னு சொல்லி வெரைட்டி ஆஃப் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ இதான் பேசிக். இது எப்படி நம்ம பப்ளிக் லிமிடெட், பிரைவேட் லிமிடெட் சொல்றோமோ, பப்ளிக் லிமிடெட்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைவேட் லிமிடெட்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா, பப்ளிக்காக நம்ம யாரு போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா நேரடியாக அந்த கம்பெனியுடைய பங்குதாரர் நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நம்ம அது மூலியமா அந்த கம்பெனியுடைய ஒரு பங்குதாரராக மாறிடும். ஸோ அதோட எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலும், அது எது குறைகள் நிறைகள் இருந்தாலும் நம்மளும் அது ஒரு பார்ட்னராக முடிவு பண்றாங்க. ஸோ அதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய பங்கு. ஸோ இதுலேயே பல விதமான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பாண்ட் இருக்கும், டிபெஞ்சர்ஸ் இருக்கும், பிளஸ் இதெல்லாம் ஒவ்வொரு செக்மெண்ட். இந்த இந்தியாவுடைய பழமையான ஒரு பங்குச்சந்தை தான் பாம்பே எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இது தலால் சீட்னு சொல்லுவாங்க. பாம்பேல முதல்ல இருக்கு. 1875 ஓபன் செய்யப்பட்டது. அப்ப இருந்து இன்ன வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. 1875 ஆங்கிலேயர் காலத்திலேயும். இப்போ என்ஐசி 1992 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிப்டி 50 சொல்லி ஒரு 50 கம்பெனியில வரிசையிட்டு அதுல போய் வாங்கணும், நம்ம முதலீடு பண்ணோம்னா எல்லாருக்கும் வேகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, சரியான பண மதிப்பு கிடைக்கும் சொல்லி சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சொன்னா இன்னைக்கு நிப்டி 23,000க்கு மேல இருக்கு. அதே மாதிரி இப்ப சென்செக்ஸ் 80,000க்கு மேல இருக்கு. ஸோ இதுமே இரண்டும் என்னன்னா, அதோடைய டாப் 50 கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்கிறதா. சென்செக்ஸ் 30 கம்பெனிகள் இருக்கும். சென்செக்ஸ்ல இந்த இரண்டு தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. மார்க்கெட் கேபிட்டல் சொல்லுவாங்க. இதே மாதிரி அமெரிக்கால ஒரு கேபிட்டல் இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. எல்லா ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மாதிரி அவங்களுடைய கம்பெனிகளை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ பெப்சி, கொக்கோ கோலா எல்லாமே நம்ம இந்தியாவில் வருண் பிவரேஜ்னு சொல்லியிருக்கோம். இதே அமெரிக்காவில் ஒரு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போல லிஸ்ட் பண்ணல, ஆனால் வெளிநாடுகளில் அது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஜான்சன் ஜென்சன் பவுடரு, அந்த பேபி யூஸ் பண்ணுறதுலாம், ஸோ டெஸ்லா, இந்த மாதிரி இதெல்லாம் நியூயார்க்கில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய கம்பெனிகளும் நியூயார்க்குடைய பங்குச்சந்தையில் அவங்களையும் அவங்களுடைய முதலீடு பண்ணி அங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் நம்ம மாதிரி பப்ளிக் எல்லாம் காசை கொடுத்து அந்த இவங்க நல்லா பண்ணுவாங்க, மேற்கொண்டு இந்த ஷேர் கூடும் அப்படின்னு சொல்லி வாங்க போடுறதுனால அந்த அமௌண்ட்லாம் கம்பெனிக்கு வரும். அந்த கம்பெனி மூலம் ஆட்களை வச்சு வேலை பார்த்து இந்தியா முழுக்க உள்ள வேலை பண்ணுவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நம்ம ஊருக்கு ஹீரோ ஹோண்டா இருக்கு. ஹீரோ ஹோண்டா வீடுக்கு இருக்குல்ல, ஊருக்கு இருக்கு. ஸோ இதான் அவங்களுடைய தொழில் யுக்தி. இந்த தொழில் செய்வதற்காக பங்குகளை அவங்க கொடுத்து அதோட முறைப்படுத்துறாங்க. மகேந்திரா கார் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டாடா கார் இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய எல்லா தொழில்களை செய்வதற்காக நம்ம அவங்க மூலியமா நம்ம பணத்தை கொடுக்குறோம். அவங்க தொழில் செய்யறாங்க, அது கூட வருமானத்தை நம்ம கொடுப்பாங்க. அது இன்ஸ்டால்மெண்ட் ஆனா நம்ம தான் பொறுப்பு. இதான் பேசிக்கான பங்குச்சந்தையினுடைய ஒரு பேசிக்கு. இந்த என்எஸ்சியில வேர்ல்டுலேயே அதிகமான டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. வாங்கிறது விற்கிறது. அன்னைக்கு ஒரு வாரம் வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. கான்ட்ராக்ட்னா இந்த மாதிரி நிப்டி 24,000 ரூபாய்க்கு போகும், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. 24,000 ரூபாய்க்கு போகும்னா இந்த மாசத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. 200 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா அந்த அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள போச்சுன்னா 200 ரூபாய்க்கு மேல, அந்த 24,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி குறைஞ்சி வந்துச்சுன்னா நம்ம லாஸ் ஆகும். பட் அது லாஸ் ஆனாலும் இந்த மாதிரி குறைஞ்சு போகும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வாங்கினாலும் அவங்களுக்கு வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்கு. ஸோ பிஎஸ்சியில இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை நம்ம நிறைய பேர் இந்தியாவில் இன்னும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொதுவாகவே கத்துக்கிறது தெரியுது இல்லை. இந்தியாவுடைய மொத்தம் 100 கோடி மக்கள் தொகை, 130 கோடி மக்கள் தொகையில மொத்தமே மிகவும் கம்மியான கணக்குல தான் பங்குச்சந்தை முதலீடு இருக்கு. அதுவும் வட மாநிலங்கள் தான் அதிகமா இருக்கு, தென் மாநிலங்கள் மிகவும் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் டேட்டாவே இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்ல
நம்ம வந்து படிக்கணும். அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். எப்படி நம்ம ஒரு டிரைவர் கண்ட்ராக்டர் ஒரு விஷயங்களை கத்துக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான தொழில். அதை வந்து அது கொஞ்சம் படிச்சு லேர்ன் பண்ணா டெஃபினட்டா அதுல நம்ம வின் பண்ணலாம். ஆனா அதுல வந்து ஒரு ஹெவி ரிஸ்க் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் போட்டாலும் எவ்வளவும் ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ அதை பத்தி முழுமையான படிச்சு அதுக்குன்னு ஒரு செபின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவங்க ஒரு அமைப்பு இருப்பாங்க. அவங்க என்னன்னா நம்மளை போன்ற ஒரு உள்ள பப்ளிக் இன்வெஸ்டரை காப்பாத்துறதுக்காக அவங்க இருப்பாங்க. காப்பாற்றணும் எப்படின்னா புரோக்கரையும் அதிகமா சார்ஜ் பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களே வந்து கம்பெனி ஓனரே அவங்களே வந்து இன்சைட் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து 1995 அப்புறமே அவங்க ரொம்ப விஜிலண்டா வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு இந்தியாவில் இருக்கு. இது இந்த 2 பிஎஸ்சி என்ன செய்யும், இவங்க தான் செபி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த நம்ம குறை இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நமக்கும் ஒரு புரோக்கர் இருப்பாங்க. அவங்க மூலியமா தான் நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்க முடியும், விற்க முடியும். நம்ம டைரக்டா நம்ம போய் வாங்கி பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா உலகளங்களில் எல்லா வெளிநாட்டிலையும் நம்ம ஸ்டாக் வாங்கலாம். வெளிநாட்டு கம்பெனி இப்போ டொயோட்டா இருக்கு, ஜப்பான்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அங்கேயும் நம்ம வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு உலகளாவிய ஒரு பொருளாதாரம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். டெஃபினட்டா ஒரு நம்ம வந்து இது பற்றிய படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளும் வெற்றி அடையலாம். அதுக்குன்னு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டோம்னா நல்லது. ப்ளஸ் வந்து இதுல வந்து நம்ம நேரடியா உள்ள போய் பண்றது வந்து தவறு. கொஞ்சம் பேசிக் நமக்கு படிச்சுக்கிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஈஸியானது, எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா உள்ளது. என்எஸ்சி பிஎஸ்சி 2 தான் உலகத்துல இந்தியாவில் இருக்கு. உலகத்துல ஒவ்வொரு இப்போ நாஸ்டாக்கு S&P 500 அமெரிக்காவில் இருக்கு, ஜப்பான்ல ஒன்று இருக்கு, ப்ளஸ் வந்து பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொன்று டாக்ஸன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உலகளாவிய ஷேர் மார்க்கெட்டுனா அன்னைக்கு வந்து டெஃபினட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப்பான ஒரு ஃபைனான்சியலா சஸ்டைன் பண்ணணும். போனால் நம்ம தூங்கினாலும் வேலை செய்யக்கூடிய ஒரே இடம் ஸ்டாக் மார்க்கெட் தான். ஆனால் வாங்கணும் நம்ம அதை பற்றி முழுமையான அறிவு மற்றும் தெளிவான ஒரு கைடன்ஸோட தான் போகணும். நம்மளாம் டேரக்டா போனோம்னா அது